வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் வெங்கிவிட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, எப்படி உங்களுடைய ஆரோஜி ஆலையில் பசைட் ஒய்ஃப் இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரௌசரில் பசைட்னு டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அதர் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, கூகுள் சர்ச்சில் போய் பசைட் டைப் பண்ணிங்கன்னா இதே ஃபர்ஸ்ட் லிங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும், buzite.gg. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட்வேர் வந்து சூஸ் பண்ண சொல்லலாம். நீங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலுமே இதுல நீங்க பசைட் வைஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்றது ஆரோஜி அலைக்கான பசைட் வைஸ் தான் எடுக்க போறேன். ஸோ உங்களுடைய லேப்டாப் பிசி எதுவோ அதுக்கான வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், கேடி லைக் ஸ்டீம் ஒய்ஸ். எனக்கு வந்து ஸ்டீம் ஒய்ஸ் மாதிரி இருக்கணும். இதுல வந்து ரெண்டு லிங்க் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேபிள், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா வெர்ஷன். எனக்கு ஸ்டேபிள் போதுமானது. கீழே இதை எப்படி இன்ஸ்டால் பண்ண டுட்டோரியல்லாம் இருக்கும், வீடியோவும் இருக்கு, நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பசைட் டைப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 GB வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நீங்கள் போகும்போது மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஒரு 10 ஜிபிக்குள்ள தான் எதுவுமே வந்து இது கிடைக்குது. ஸோ அது கம்மி தான், அவ்வளோ பெரிய அதிக ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து எடுத்துக்காது. இதை வந்து பூட் பண்ணால் 32 ஜிபியே போதும் உங்களுக்கான பென் டிரைவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபர்ஸ், RUFUSன்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில். அதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்டோஸ் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய விண்டோஸ் வெர்ஷன் வந்து இப்போ 32 பிட்னா தேர்ட் ஒன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரூஃபர்ஸும் இருக்கு, பசைட்டுமே டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க ரூஃபர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரூஃபர்ஸ் வந்து நீங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூஃபர்ஸோடைய இன்டர்ஃபேஸ் வரும். அது மூலியமா தான் நீங்க பசைட்டை வந்து பூட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பென் டிரைவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ ரூஃபர்ஸ்குள்ள போறேன். ஸோ ரூஃபர்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பென் டிரைவ் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. செகண்ட்ல வந்து அந்த பசைட் ஒய்ஸோட இமேஜ் டவுன்லோட்ஸ்ல இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் டிராப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா MBRன்னு இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி GPT-ன்னு வைங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க கீழே ஸ்டார்ட் பட்டன் கொடுத்து அப்ளை பண்ணீங்கனாலே போதும், ஓஎஸ் வந்து உங்களுடைய பென் டிரைவ்க்குள்ள போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து முடிய ஒரு கிட்டத்தட்ட 7 to 8 minutes ஆகலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் மட்டும்தான் ஈஸியான மெத்தட், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது நீங்க உங்களுடைய பிசிலையும் பண்ணலாம், இல்லை நீங்க ஆரோஜி அலை வச்சும் பண்ணலாம், அதுவுமே பிசி தானே. ஸோ இதே ஸ்டெப் தான் அதுலயுமே நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா, பென் டிரைவ் இன்செர்ட் பண்ண டைப் சி அடாப்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை பை பண்ணிக்கோங்க. டைப் சி டு யூஎஸ்பி கிட்டத்தட்ட ஒரு 150ல இருந்து 300க்குள்ள கிடைக்கலாம். அதை பை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால இப்ப நான் பண்ணதெல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால வந்து பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ அது நீங்க பார்த்துக்கோங்க. ஆன்லைன்லயே உங்களுக்கு கிடைக்குது, சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். அது ஃபேமஸா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆப்டிமைசேஷன் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா அதை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஐஎன்டி பிசியை வச்சுட்டு கன்சோல வச்சா, கன்சோல்ல வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஐஎன்டி பிசில விளையாடுற கேமை கன்சோல்லே விளையாட முடியுது. கன்சோல் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் எடுத்துக்கோங்களேன். ஊகாங் வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS கிட்ட வருது, 60 45 வருதுன்னு நினைக்கிறேன். நான் அது ரீசெண்டாக விளையாண்டு பார்க்கல, நான் அந்த கன்சோல் இப்போ நம்ம கிட்டே இல்லை, நான் வீடியோஸில் பார்த்து தான் சொல்கிறேன். 60 FPS மோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சோலை வச்சு தான். இந்த கன்சோல் மூலயமா அவங்க அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் வந்து அவங்களால வர வைக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கேம் வர வைக்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆப்டிமைசேஷன். ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்து தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து FPS கெயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியுது. அதே இதை நீங்க பிசில விளையாடலாம், ஹைஎண்ட் பிசில விளையாடலாம், பட் லோ எண்ட் பிசில அந்த FPS பாசிபிளே கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த வேலையில எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் எவ்வளவு விற்குது, 30,000 கிட்ட இருக்குமா. ஸோ அந்த ப்ரைஸ்ல உங்களால ஊக்காங்க வந்து 60 FPS விளையாட முடியுமானா பாசிபிள் இல்லை. அதுக்கு டெவலப்பர்ஸோட ஹெல்ப் தான் தேவை. நம்ம என்னதான் லோ செட்டிங் வச்சாலும் FSRல வச்சு பார்த்தாதான் ஓரளவுக்கு கெயின் பண்ண முடியும் FPS-ஐ. ஸோ அப்பயும் கூட அந்த கிளாரிட்டி இதுல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ அதுதான் வந்து கன்சோலுக்கும்
பிசிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லலாம். பிசி வந்து பட் இருந்தாலும் நம்ம விளையாடலாம். என்னதான் இருந்தாலும் செட்டிங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஸ்கேல் இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எப்படியாச்சும் ஒரு கேம் விளையாண்டு முடிச்சிடலாம். அதுதான் பிசியுடைய அட்வான்டேஜா இருக்கு. பட் கன்சோல் பிசி தான். ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டா வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ் நிறைய மார்க்கெட்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது ஆரோஜி அலாய் கன்சோல். ஏன்னா அதன் ஆரோஜி அலாய் ஹேண்ட்ஹெல்டு அதனுடைய பப்ளிசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதனால தானே இவங்களே பை பண்ணாங்க எக்ஸ்பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டிவைஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து டைப்-C to HDMI போர்ட் இருக்கு. நிறைய போர்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த லிங்கை நான் தரேன், கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து 800 கிட்டே சேல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கீபோர்டு மவுஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் டைப் பண்ணணும், ப்ளஸ் வந்து மவுஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம விண்டோஸ் செட்டிங்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் விண்டோஸ் செட்டிங்ஸில் நான் சொல்கிறது பண்ணிக்கோங்க. அது மூலயமா நம்ம டிஸ்கை வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த வித இஷ்யூ வரக்கூடாது. அதனால தான் விண்டோஸ் செட்டிங்ஸ் போங்க. ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சிஸ்டம்னு இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்டில் அந்த சிஸ்டம்குள்ளே போயிடுங்க. ஸோ கேமரா ஜூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப பிளராக இருக்குது. இப்போ சிஸ்டம்குள்ளே போயிட்டு ரெக்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போயிட்டீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டார்ட்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே 4th ஒன். அதில் ரீஸ்டார்ட் நவுன்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னன்னா அட்வான்ஸ் ரெக்கவரி மோட்குள்ளே இது போகும். ஸோ நம்ம பயாஸ்லாம் போக வேணாம். எதுக்கு நம்ம அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் போயிட்டு சிஸ்டம்குள்ளே இருந்தே நம்ம போவோம். பிஃபோர் தட் வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ட் டிஸ்கை வந்து கிளியர் பண்ணி வச்சிட்டோம்னா ஓஎஸ் வந்து சேஃபாக இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. நேராக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். ப்ளூ ஸ்க்ரீன் வந்துருச்சா, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்குள்ளே போங்க. விண்டோஸில் ஏதாவது பேக்கப் எடுக்கணும்னா கிளவுட் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன். இதில் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் போங்க. இதில் ஸ்கிப் திஸ் ட்ரைவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நான் சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மவுஸ் அண்ட் கீபோர்டு யூஸ் பண்ணவங்களும் சரி, அப்படி மவுஸ் அண்ட் கீபோர்டு கேஸ் இல்லைன்னா டிஸ்பிளேல செலக்ட் பண்ணி டிஸ்பிளே கீழே உங்களுக்கு கீபோர்டு வந்து விர்ச்சுவல் கீபோர்டு வரும், அதுலேயும் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ண வேண்டிய கோட்லாம் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்காக விர்ச்சுவல் கீபோர்டு செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து டிஸ்பிளேல கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும். அதை உள்ள கிளிக் பண்ணோம். இதில் வந்து டிஸ்க் பார்ட், DISK டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய டிஸ்க் பார்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், அது போகிறதுக்கான கோட் தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டிஸ்க்லாம் இருக்குன்னு பார்க்க லிஸ்ட் டிஸ்க்னு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆர்ஓஜி அலாயோடைய ஹார்ட் டிஸ்க், அதான் M.2 ஜிபி காமிக்குது பாருங்க, 476. இதில் செலக்ட் டிஸ்க் 0, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0ன்னு இருக்கு அந்த டிஸ்குடைய நேம். ஸோ செலக்ட் டிஸ்க் 0 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன், CLEAN கிளீன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்கில் இருக்க ஓஎஸை ப்ராப்பராக கிளீன் பண்ணிடும். அதாவது உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் இன்ஸ்டால் பண்ண உங்களுடைய டிஸ்கை வந்து ரெடி பண்ணுது. நான் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு எரர் வச்சது. அப்போதான் நான் வந்து இந்த சொல்யூஷன் பார்த்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷன்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் ஓஎஸ் உள்ள இருந்து டெலீட் பண்ணிட்டேனே, எனக்கு வந்து பட்ஜெட் இன்ஸ்டால் ஆகல, ப்ராப்ளம் வருதுன்னா இது இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசியுடைய ஹெல்ப் தான் தேவைப்படும். ஸோ ஏன்னா வந்து நீங்க ஓஎஸ்மே இன்ஸ்டால் பண்ண போகும்போது எப்படி கரெக்டாக தான் செய்யும். கரெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வரதான் செய்யும். ஸோ இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். பட் நான் பண்ற மெத்தட் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகுது. ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்க வந்து இந்த சேட்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ இப்போ வந்து பயாஸ்குள்ள வந்துட்டோம். ஸோ அதுலயும் இது வந்து அட்வான்ஸ் மோடு வந்தோமா, ஸோ அது மூலியமா நான் காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ UEFI firmware இந்த ஆப்ஷனுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பயாஸ்குள்ள என்டர் ஆகிடும். இப்போ உங்க பயாஸ் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு செக்யூர் பூட்டை வந்து ஃபர்ஸ்ட் டிசேபிள் பண்ணுங்க. ஸோ இது எனக்கு டிசேபிளில் தான் இருக்குது. உங்களுக்கு எனபிள் இருந்துச்சுன்னா டிசேபிள் வச்சுட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுங்க. ஏன்னா வந்து பட்ஜெட் வைஸ் இன்ஸ்டால் பண்ண செக்யூர் பூட்டை டிசேபிள் பண்ணணும், இல்லைன்னா வந்து அலோவ் பண்ண சிஸ்டம் நிறைய கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் மெனுக்குள்ள வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் நேம் இங்க காமிக்கும். ஸோ இதான் பென்ட்ரைவ்ல இப்போ நம்ம பென்ட்ரைவ்ல வந்து OS இருக்குல்ல, ஸோ இந்த நேம்ல தான் இருக்கும், UEFI தான் இருக்கும். ஸோ இந்த நேமை நீங்க செலக்ட் பண்ணும்போது பென்ட்ரைவ் வந்துடும். இதுல பட்ஜெட் OS வந்து இன்ஸ்டால் பட்ஜெட் OS ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த கோட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் முடியறதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பட்ஜெட் உள்ளுக்குள்ள வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர் மெத்தட்ல உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகும். நான் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ் பண்ணி கூட திரும்பி பேக் போய் கரெக்டான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிட்டு பண்ணுங்க. எந்த ஒரு மெத்தடையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மெத்தட் 100% ஒர்க்கிங் மெத்தட் தான். இதில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் சேட்டில், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிட்டு அதுல உங்களுடைய ஸ்டோரேஜ் 476 GB கரெக்டா இருக்கும். ஸோ அந்த உங்களுடைய M.2 வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணா டிக் ஆப்ஷன் வரும், அதுக்கப்புறம் டன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து யூசர் கிரியேஷனுக்குள்ள போயிட்டு உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் எப்படி இருக்கணும், பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணும், இது எல்லாமே செட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். நான் என்னுடைய நேமும் அப்புறம் என்னுடைய யூசர் நேம் எப்படி இருக்கணும், பாஸ்வேர்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி நீங்களும் வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன் டைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் OSக்குள்ள போகும்போது நமக்கு லினக்ஸ் பேஸ்டு தானே. ஸோ லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கு. மெயினாக வந்து நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து இது உங்களுக்கு ஓகே. இப்போ என்னுடைய யூசர் நேம் போட்டு ஃபுல் நேமும் டைப் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கிறேன். மேலே டாப்ல டன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ டன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நெட்ஒர்க்ஸ், நீங்க என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்றீங்க, லேனா இல்லைன்னா வந்து உங்களுடைய ஒய்ஃபையா, இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒயர்லெஸ்ல இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஒய்ஃபை கனெக்ஷனை வந்து இங்க எனபிள் பண்ணிக்கலாம். இது மஸ்டான்லாம் கிடையாது, இதெல்லாம் வேணா பண்ணிக்கலாம், வேணா விட்டுருங்க. ஸோ நான் வந்து ஆன் ஆகும் போதே அப்டேட்ஸ் எல்லாம் ஆகட்டும்ன்றதுக்காக ஒய்ஃபை செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக செட் பண்ணிட்டு உள்ள போறேன். ஸோ இப்போ ஒயர்லெஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒய்ஃபை செட் பண்றேன். ஸோ இது வேணா நீங்க பண்ணிக்கலாம், வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை, டேரெக்டாக நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒய்ஃபை கனெக்ஷன் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகும். இப்போ டேன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் ஜோன் செட் பண்ணலாம். இந்த 4 தான் நான் செட் பண்ண போகிறது, ஸ்டோரேஜ், யூசர், நெட்ஒர்க், டைம் ஜோன், அவ்வளோதான். ஸோ டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அமெரிக்கான்னு இருக்குல்ல ரீஜியன்ல, இதுல ஏசியா வச்சுட்டு அதுல கொல்கட்டான்னு இருக்கும், இந்தியா வராது, கொல்கட்டான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஏசியாவுக்குள்ளதான் கொல்கட்டா இருக்கு. நம்மளுடைய டைம் ஜோன் வந்து அதில் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம். செகண்ட் சிட்டில வந்து கொல்கட்டா. ஸோ இங்க வந்து பாருங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டைம் ஜோன் செட் ஆயிடுச்சு, டன் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகலாம். ஸோ இது முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ முடிஞ்சிச்சு, ரீபூட் கொடுக்குறேன். ஸோ ரீபூட் பண்ணா போதும்,
இது வந்து உங்க பசைட் வைஸ்குள்ள எடுத்துட்டு போயிடும். எந்த விதமான எரர்ஸுமே இப்போ வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட்ல வந்ததில்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த டிவைஸ்ல இதே மெத்தட் யூஸ் பண்ணி 3 வாட்டி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எந்த விதமான கிராஷுமே ஏற்படல. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கை வந்து நான் டிஸ்க் பார்ட்ல போயிட்டு கிளியர் பண்ணாம விண்டோஸ் இருக்கும்போது பண்ணும்போது விண்டோஸ் இருக்கும்போதே உள்ள போய் இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ப்ராப்பரா வந்து இதுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ்ல வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குச்சு. நிறைய எரர்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட்ல கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லோ பண்ணிட்டு கூட வீடியோ பாஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணாம எல்லா மெத்தடையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பாருங்க ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் பசைட்குள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டீம் செட்டிங்லாம் காமிக்குதா, டேட், ரீஜியன், டைம் ஜோன் செட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலேஷன். ஸோ இதுல ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க உங்களுடைய ஸ்டீம் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. இதே போல அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். ஸ்டீம் பட்ஜெட் வைஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா, இப்போ அதனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதில் வந்து உங்களுக்கு அந்த கீ லோடர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.